ஷோல்டர் பெயின் அதாவது தோள்பட்டை வலி. தோள்பட்டை வலி வந்து எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா, அங்கே உள்ள ஸ்டிஃப்னஸ்னால தான். கார்டிலேஜ் ஸ்டிஃப்னஸ், போன் வீக்னஸ், ஜாயிண்ட் வீக்னஸ், ஆர்த்ரைட்டிஸ், அதாவது பெரிய ஆர்த்ரைட்டிஸ், பிஏ ஷோல்டர்னு சொல்லுவோம், ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான தொந்தரவுனால தான் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் பெயின் வருது. அப்படி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா அவங்களால வந்து கையை வந்து ஒரு லெவலுக்கு மேலே தூக்க முடியாது, ரொம்ப இறுக்கமாக இருக்கும், சில ஆக்டிவிட்டிஸ் எதுவும் செய்ய முடியாது, பயங்கரமாக மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அதாவது காலையில் தூங்கி எந்திக்கிறப்போ வலி ரொம்ப இருக்கும், சில பேருக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வலி இருக்கும், சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் அப்படியே கை நின்றுக்கிறோம். அந்த மாதிரியான வலிகள்லாம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஃபிசியோவில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போனால் வேக்ஸ் தெரப்பி. வேக்ஸ் தெரப்பி ஷோல்டர் பெயினுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். வேக்ஸ் தெரப்பி நம்ம மெழுகுவர்த்தனத்தில் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பெயினை குறைக்கிறதுக்காகவும் அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்காகவும் வேக்ஸ் தெரப்பி கொடுப்போம். வேக்ஸ் தெரப்பி கொடுத்துட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு சில எக்ஸசைஸ்லாம் கொடுப்போம். ஷோல்டர் பெயினை பொறுத்த வரைக்கும் பெண்டுலம் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் பார்த்தோம்னா வால் அண்ட் லேடர் எக்ஸசைஸ். மூணாவது பார்த்தோம்னா ஷோல்டர் ஸ்ட்ரெக்கிங். இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் வந்து ஷோல்டர் பெயினை குறைச்சி அவங்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் பண்ணி பழையபடி அவங்க கை வந்து மேலே தூக்குறது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யறதுக்காக ஹெல்ப் பண்ணும்.